அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ கிராமத்து மசாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆயிப்போச்சுங்க. கோழி குஞ்செல்லாம் எப்பவும் போல நல்லாவே வளர்ந்துட்டு வருதுங்க. காலை நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பண்ணைய ஓப்பன் பண்ணி உள்ள போகும்போது கோழி குஞ்சு எல்லாமே நம்ம போனதும் உள்ள வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னத்துக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது கோழி குஞ்செல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆயிருச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள குட்டா இருக்கிற மாரி வச்சுக்காதீங்க. ஏன்னா குட்டா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒண்ணு மேல ஒண்ணு போய் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, இழப்புகள் ஏற்படுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தண்ணி கேனெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊத்தி வச்சிடலாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளை வைப்பேங்க. காலையில ஒரு வேளையுமே, சாயந்தரம் ஒரு வேளையுமே 2 நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை சுடு தண்ணியும், ஒரு வேளை பார்த்தீங்கன்னா குளுந்தண்ணியும் வைப்பேங்க. கோழி குஞ்சுகளுக்கு அந்த கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வைப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபீடர் டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாக் கலர் டப்பாவாட்ட போட்டு வச்சுருவேங்க. ஏன்னா தீவனமெல்லாம் வேஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா, கீழே இருக்கிறத மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தீவனமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா தீவன காஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியுங்க. தாறுமாறா ஏறிட்டே போயிட்டு இருக்குது. குறையிற மாரியே தெரியலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.